வெயிட் கெயினுக்கு ஒரு ஷேக் ஒன்று சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய 6 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல். இது சாப்பிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கேலரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் லைனாக சில ஐட்டம்ஸ்லாம் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரா ஓட்ஸ், இந்த சஃபாலான்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அது 90 grams எடுத்துருவேன். அதில் வந்து 200 ml மில்க் ஆட் பண்ணிடுவேன், 100 gram பனானா ஆட் பண்ணிடுவேன், வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் போட்டுக்குவேன், அப்புறம் ஆல்மண்ட்ஸ் ஒரு 10 numbers, அண்ட் டேட்ஸ் ஒரு 4 numbers, சியா சீட்ஸ் நைட் சோக் பண்ணி வச்சிருவேன். ஓகே, அது ஒரு 10 grams, 1 tablespoon பீனட் பட்டர். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஷேக் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 900 கேலரிஸ் பக்கம் வந்துடும். ஓகேங்களா, ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சில பேருக்கு ஹெவியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஹெவியாக இல்லை, பட் கண்டிப்பாக ஹெவியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது. அப்படிங்கும்போது ஓட்ஸோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஷேக் அந்த குவான்டிட்டியை நீங்கள் ரெண்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மார்னிங் ஈவினிங் அப்படிங்கும்போது அதுலேயே உங்களுக்கு 900 கேலரிஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் எல்லாமே இருக்கிறதுனால, உங்கள் ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும், கொஞ்சம் பசியும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கம்மி பண்ணி கேலரிஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போதுமானது. இதுதான் என்னுடைய பல்கிங். நான் வெயிட் கெயின்னு வந்தாலே இந்த ஷேக் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேக் குடிச்சிட்டு தான் என்னோட ஃபர்ஸ்ட் மீலே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அதுவும் 6 o'clock என்னோட ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே.